மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை வருது. அதுவும் மார்கழி அமாவாசை, மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாலே அது ஆஞ்சநேயரோடது தான். மார்கழி மூலம் நமக்கு ஆஞ்சநேயரினுடைய திருநக்ஷத்திரம், அவர் பிறந்த நாள். ஸோ வாயுபுத்திரனினுடைய பிறந்த நாள். இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார். அது இப்போ நம்ம சொல்கிறோம், பெண்கள் மூல நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் மூலம் நிர்மூலம், கல்யாணமே அவங்களுக்கு ஜாதகமே யாரும் வாங்க மாட்டாங்க. அதாவது மூல நட்சத்திரத்தினுடைய ஒரு இப்போ இம்பார்ட்டன்ஸே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மூல நட்சத்திரம் எவ்வளோ முக்கியமான ஒரு நட்சத்திரம்னா, 27 நட்சத்திரத்தில் இது இந்த தனுசு ராசிங்கிறது கேந்திரம், கார்னரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ கேட்டை நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் மூல நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்படிங்கும் பொழுது மூலம் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன், ஒரு கார்னர் அது. ஸோ சந்திரன் மாறக்கூடியது. இப்போ மற்ற கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சனி, ராகு, சந்திரன், சூரியன், இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. நம்மளுடைய கொரோனா வந்தது பாருங்கள், அப்போ இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியோ என்னமோ நமக்கு அன்றைக்கி இந்த மார்கழி மூலம் வந்தது, ஹனுமத் ஜெயந்தி. ஸோ அந்த அமாவாசை கிரகணமும் இருந்தது, நமக்கு கேது இருந்தார். ஸோ சூரியன், கேது, குரு, சனி எல்லாம் கேந்திரத்தில் உட்காந்தாங்க. அப்போது கொரோனா பீக் டைம், நிறைய இறப்புகளும் அந்த வருடம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கி 25th கிறிஸ்மஸ்ஸு, 26th இந்த நிகழ்வு இருந்தது. ஒரு கிரகணம் அமாவாசை அது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையில் சந்திரனும் போய் மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்தார் பார்த்திங்கன்னா, அது ஒரு பாம்ஷெல் மாதிரி டமால்னு வெடிக்கும். ஸோ வானத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தானே இதெல்லாம். இது நம்ம கண்ணால் பார்க்கல, சூரியன் சந்திரன் மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாம்ஷெல் மாதிரி. உடனே இது கெட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பெரிய பலசாலி இல்லையா. ராமர் பக்திக்கும் சரி பலத்துக்கும் சரி ரெண்டத்துக்குமே அவர் தான், ஆஞ்சநேயர் தான். ஸோ இந்த மூல நட்சத்திரங்கிறது அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியப்பட்ட ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய பலமுடைய ஒரு நட்சத்திரம். அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் நட்சத்திரங்களினுடைய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நட்சத்திர கூட்டத்தில் இந்த கேட்டையிலிருந்து மூல நட்சத்திரத்துக்கு சந்திரன் போகும் பொழுது, அந்த கார்னரில் இந்த சூரியனோடு சேரும் பொழுது, அந்த நேரத்தில் அந்த ஒரு ஆன்மீகத்தில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், இல்லை குலதெய்வத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம், இல்லை ஆஞ்சநேயரை போய் நம்ம கும்பிடுறோம், அவ்வளோ விசேஷம் நம்ம நினச்சது நடக்கும். ஸோ அந்த மூல நட்சத்திரத்தில், அதனால தான் இந்த மார்கழி மூலம்ங்கிறது ரொம்ப தனுசு ராசியில் குருவினுடைய வீட்டில் சூரியன் இருக்கார். ஸோ சூரியனும் கேந்திரத்தில் போய் உட்காந்துக்கிறார். எப்படி ஆனி மாதம் மூல நட்சத்திரம் விசேஷம், மார்கழி மாதத்தில் எப்படி அமாவாசை விசேஷமோ, நீங்கள் ஆனி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசியில் சூரியன் இருப்பார், சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த மூல நட்சத்திரங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனி மூலம் அரசாளும்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாழ்வாங்க அப்படின்னு. இந்த தனுர் மாதம் மூல நட்சத்திரங்கிறதும் அவ்வளோ விசேஷம். சரி, இன்றைக்கி நம்ம ஏன் ஆஞ்சநேயரை கும்பிடணும், இல்லை ஆஞ்சநேயரை மட்டும்தான் கும்பிடணுமா அப்படின்னா, இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். அன்னைக்கு மூல நட்சத்திரங்கிறது நம்ம ஆஞ்சநேயர் பிறந்த நாள். அன்றைக்கு ஆஞ்சநேயரை தவிர வேறு என்ன தெய்வங்களையும் எல்லாம் வழிபாடு செய்யலாம். ஒரு அமாவாசையில் அன்றைய நாளில் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார், பைரவர், வீரபத்ரர், அகோர வீரபத்ரர். ஸோ அகோர வீரபத்ரரை அந்த மார்கழி மூலத்தில் அகோர வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போடலாம். இந்த வெத்தலை மாலை அகோர வீரபத்ரருக்கு நீங்கள் என்ன பர்பஸ், என்ன விஷயத்துக்காக அன்றைக்கி அவரை போய் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருஷமாக கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது, இந்த கேஸ் எனக்கு முடிவடையணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அகோர வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டு உங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள்.
எப்படி பலிக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த அந்த மூல நட்சத்திரத்தில் நம்ம ஆஞ்சநேயரை தான் வழிபடணுங்கிறது இல்லை, அன்றைக்கி அவர் ஜென்ம நட்சத்திரம் நம்ம வழிபாடு செய்யலாம். அடுத்தது நம்ம வந்து பைரவரை வணங்குறது. எனக்கு ஆஃபீஸில் எப்போவுமே சத்ருக்கள் பயம், இல்லைன்னா எனக்கு கடன் ஓயவே இல்லை, வாங்கிட்டே இருக்கனே தவிர என்னால் அடைக்க முடியல அப்படிங்கிறவங்க அன்றைய நாளில் நீங்கள் போய் பைரவருக்கு ஒரு புனுகு வாங்கி கொடுங்க. புனுகுங்கிறது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா புனுகு வந்து தருவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த கோவிலில் அந்த பைரவருக்கு பூஜை பண்ணுறவர்கிட்ட கொடுத்து இந்த புனுகை வந்து சுவாமிக்கு சாத்துங்க அப்படின்னா அவங்க வந்து உடம்புல தடவாங்க, இல்லை அவங்க எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதை தடவாங்க. முந்திரி பருப்பில் மாலை, இது வந்து பைரவருக்கு ரொம்ப விசேஷம். நீங்கள் முந்திரி மாலை பைரவருக்கு போட்டிங்கன்னா நம்மள்டேருந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இல்லையா, அதோ தரேன் அதோ தரேன்ட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அன்றைய நாளில் பைரவருக்கு இந்த முந்திரி மாலை பாடும் பொழுது இழந்ததை மீண்டும் பெறலாம். அதே மாதிரி இந்த அமாவாசை திதியில் நம்ம பித்ரு காரியங்கள் கண்டிப்பாக செய்வோம். பட் எல்லாருமே பண்ண மாட்டாங்க, அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரியான வழிபாடுகள் யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பைரவர் வழிபாடோ இல்லை வந்து வீரபத்ரரை போய் வணங்குறதோ ஆஞ்சநேயரை போய் வணங்குறதோ பண்ணலாம். நீங்கள் ஆனால் பாருங்களேன், எல்லோரும் அன்றைக்கி ஆஞ்சநேயரை தான் போய் வணங்குவாங்க. அன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுறதோ இல்லை பைரவருக்கு வந்து முந்திரி மாலை போடுறதோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படி, அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு அவ்வளோ விசேஷம். ஸோ ஒரு நாளில் நமக்கு வந்து நாளின் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நட்சத்திரமும் அன்றைக்கி சிறப்பு, திதியும் ரொம்ப சிறப்பு. திதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அமாவாசை திதி வருது. ஸோ அது என்ன வாரத்தில் வருது, திங்கக்கிழமை வருது. சந்திரனுக்கு உண்டான அந்த திங்கக்கிழமையில் அமாவாசைங்கிறது சூரியனுக்கு தான் பலம், அன்றைய நாளில் சந்திரனுக்கு பலம் கிடையாது. ஸோ ஒரு திங்கக்கிழமை சந்திரனுக்கு உண்டான நாளில் சூரியனுக்கு பலமான அந்த அமாவாசை திதியில் நட்சத்திரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் நம்ம வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ உங்கள் குலதெய்வம் வெளியூரில் இருக்க என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வீட்டிலையே அன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக விளக்குகளை வந்து நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி அன்றைக்கி வந்து அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டிலையே ஒரு அன்னதானம் மாதிரி ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ 10 பேருக்கோ அந்த மார்கழி மூலத்தில் வந்து நீங்கள் அன்னதானமும் பண்ணலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆண்டாளுக்கு உகந்த மாதம். ஸோ அன்றைய நாளில் ஆண்டாளை தனியாக நம்ம வந்து சிறப்பு செய்து ஆண்டாளுக்கு போயிட்டு நம்ம அன்றைக்கி புடவை சாத்தலாம், வஸ்திரம் கொடுத்து வாரணமாயிரம் படித்து திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் அந்த மூல நட்சத்திரத்தில் போயிட்டு சுவாமிக்கு ஆண்டாளுக்கு வந்து நிறைய பேர் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்லாம் கொடுத்து கோவிலில் வந்து ஆண்டாளை விசேஷமாக வழிபாடு செய்வாங்க. ஆண்டாளுக்கு வந்து மாலை வாங்கி சாத்தலாம். ஆண்டாள்னாலே மாலை தான், அவளுக்கு அந்த மாலையை போட்டுண்டாலே அவ்வளோ இஷ்டம். ஸோ இந்த ஆண்டாளுக்கு வந்து நீங்கள் அந்த மூலத்தன்னைக்கு அமாவாசை இருக்கு இல்லையா, அன்றைக்கி மாலை போட்டு வாரணமாயிரம் படிச்சிங்கன்னா, அந்த சன்னதியில் உட்காந்து வாரணமாயிரம் படிச்சிங்கன்னா திருமண தடை தோஷங்கள் விலகும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இல்லை முதல் கல்யாணம் எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு 2வது கல்யாணம் நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்படி உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தடை திருமணத்தில் இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாமும் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல திதி, ஒரு நல்ல வாரம், ஒரு நல்ல நட்சத்திரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக பலிக்கும். அதுவும் இந்த மூல நட்சத்திரங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷம். ஸோ மூல நட்சத்திரத்தினுடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்திற்குமே அதிகமான பலம் உண்டு. அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு சொன்னோம் இல்லையா, ஒரு டமால்னு வெடிக்கக்கூடியது, ஒரு பூகம்பம் மாதிரி. அது நல்லதும் வரலாம், கெடுதலும் வரலாம். ஸோ சுவாமி அனுகிரகத்துக்கு நம்ம அன்றைக்கி போயிட்டு வேண்டிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த தேவதைகள்னு சொல்லுவோம், இந்தந்த தேவதைகள்கிட்ட போய் நம்ம கோரிக்கையை வச்சு நம்ம வேண்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மார்கழி மூலத்திற்கு பல பெருமைகள் தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மார்கழி மூலம், ஹனுமத் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆஞ்சநேயரை நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோட போய் அன்றைக்கி வணங்குறீங்களோ உங்களுடைய ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, வெத்தலை மாலை போடுறது, துளசி மாலை போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதனால் இந்த மார்கழி மூலம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி வருது. உங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரங்களெல்லாம் நீங்களும் பண்ணி பாருங்கள்.
எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மார்கழி மூலம் எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு திதிக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒரு நட்சத்திரத்துக்கும் பெருமை உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.